அக்வாரியம்ல விதவிதமான மீன்களை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த குட்டி பையன் ஷாங்லூராங் கிட்ட வந்து நான் தொலைஞ்சு போயிட்டேன் எனக்கு காப்பாத்துங்கன்றா. அத பாக்குற சுசாயோ அல்லுமுஞ்சி நீ தொலைஞ்சிட்டியா, ஜாலி ஜாலி உன அப்படியே எங்கேயே தொலை வச்சுட்டு போயிடலாம் ஷாங்லூராங்கன்ட்டு அந்த குட்டி பையனை போய் வெறுப்பேத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஷாங்லூராங்க கம்முனேறி பாவம் பயந்துட போறான்ட்டு, சரி கை கொடு நான் உன்னை காப்பாத்துறேன்னா, எனக்கு ஒன்றும் உங்க கை தேவையில்ல, எனக்கு இந்த அண்ணா கையை பிடிக்கணும்ட்டு தான் ஆசைன்னா உனக்கும் அவன் கை பிடிக்கணும்ட்டு தான் ஆசையா, மனசுல தோணுதா அப்படியே வெளியே சொல்லிட்டாங்க. அதை கேட்கிற ஷாங்லூராங் கேட்டும் கேட்காத மாதிரி இருந்து இந்த பையனை ஒரு வழியா காப்பாத்தி கொண்டு போய் விடும்போது அவங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு ஒரே மாதிரி இருக்கிற கீ செயினை சுசாய்க்கும் ஷாங்லூராங்கும் கிஃப்டா கொடுத்துட்டு போறாங்க. அவங்க கிளம்பிட்ட பிறகு சுசாய் ஷாங்லூராங் அந்த குட்டி பையன் கையை பிடிச்சி நாம ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது எனக்கு இப்பத்துல இருந்து அடுத்த 10 வருஷம் என் கண்ணுல தெரிஞ்சிச்சு தெரியுமான்றாங்க. என்ன அர்த்தத்துலனா இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி அவங்க குழந்தை கையை பிடிச்சி நடந்து போற மாதிரி. அப்ப ஷாங்லூராங் கொஞ்சம் அப்செட் ஆகிற மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறான். என்னடான்னு பார்த்தா எதிர்காலத்தை நினைச்சு நிகழ்காலத்தை வேஸ்ட் பண்ணிட வேணாம், இப்ப நம்மளுக்கு இருக்க ஒரே குறிக்கோள் நல்லா படிக்கணும் நல்லா சம்பாதிக்கணும்னு பேசிட்டே அந்த 2 கீ செயினையும் ஆளாளுக்கு ஒன்னு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த சுசாயோ ஸ்கூல் யூனிஃபார்மை தவிர்த்து நம்ம 2 பேர்கிட்டையும் ஒன்னா இருக்கிற பொருள் இதுதான், இதை நான் எப்பயுமே பார்த்துட்டே இருக்கணும் போல எதுலயாச்சும் மாட்டி வைக்கணும்ட்டு தேடி தேடி அவங்களோட பவுச்ல மாட்டி வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் உங்களோட கிரஷுக்கும் கிரஷ்னு கூட சொல்ல வேண்டாம் பெஸ்ட் ஃப்ரெண்டா கூட இருக்கலாம், அந்த மாதிரி நீங்க காமனா வச்சிருக்க பொருள் என்னன்றது கமெண்ட்ஸ்ல கூட சொல்லுங்க பார்க்கலாம்.